ఇది కాదు కొంచెం ఇంకా అరకు పట్టాలి. ఓ ఓ నో நாங்கள் நிற்கிற இடத்துக்கு கொஞ்சம் தள்ளி போனால் வந்துடும். அதை விட்டு வர நாங்கள் அரைக்க நிற்கிச்சுன்னா வேறு மணி நிற்கிறோம். வந்துட்டு சதப்பவளம் காணும் சம்பத்திரிசியம் பெருமை கொள்ளும் நாட்களில் ஒரு பொன்னாளாம் என்று இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் இந்நேர வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதன் அடிப்படையிலே முதல் நிகழ்வாக கொடியேற்றும் வைபவம் தற்போது இடம்பெறவிருக்கிறது. பாடசாலை கொடியினை ஏற்றி வைப்பதற்காக எங்கள் உப அதிபர் தந்தையவர்களை அன்போடு அழைத்து நிற்கின்றோம். அதனைத் தொடர்ந்து பாடசாலை கீதம் இடம்பெறும். Sanctum of learning, where the mind is adorned with rich lore, and each two-squared faculty is yearning, is sanctum and taught to seek more. Alma mater, fondness of my childhood,
So indulgent yet prudently firm, thy affection and smile cheer my boyhood, and foster each heavenly germ. Alma mater, will long show life ocean. O temptation must me try thy child. O behold trends to skyful devotions. Play motherless, I be defined. Alma mater, handmaid of St. Patrick, may thy mission like this so be crowned. And our Lanka, my faith spark electric, chaste learned like her and be found. பாடசாலை கொடியினை ஏற்றி வைத்த உபதிபர் தந்தை அவர்களுக்கும் கீதம் இசைத்த மாணவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக அனைவரையும் மண்டபத்தில் ஒன்று கூடுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். யாழ்ப்பாணம் புனித பத்திரசியார் கல்லூரி தனது சதப்பவள நிறைவை முன்னிட்டு தேசிய ரீதியிலே பெருமையுடன் நடாத்தும் சொல்லேருளவு 2025 விவாத போட்டிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். அந்த வகையிலே முதல் நிகழ்வாக மங்கள விளக்கேற்றும் வைபவம் தற்பொழுது அரங்கம் காணவிருக்கிறது. இந்நிகழ்வினை மங்களகரமாக ஆரம்பித்து வைக்கும் முகமாக முதற் சுடரனை ஏற்றுவதற்கு இன்றைய விழாவின் பிரதம விருந்தினர் பேராசிரியர் தி வேல்நம்பி ஐயா அவர்களை அன்புடன் அழைத்து நிற்கின்றோம். அடுத்த சுடரனை ஏற்றி வைப்பதற்காக உப அதிபர் தந்தை அவர்களை அழைத்து நிற்கின்றோம். விவாத ஏற்பாட்டுக் குழுவின் தலைவர் அருட்பணி எட்விநாதன் அடிகளார் அவர்களை அழைத்து நிற்கின்றோம். அடுத்ததாக நடுவர்கள் சார்பில் ஒருவரை அழைத்து நிற்கின்றோம். விவாத அணிகளின் பொறுப்பாசிரியர் சார்பில் ஒருவரை மங்கள விளக்கேற்றுமாறு அழைத்து நிற்கின்றோம். அடுத்ததாக போட்டியாளர்களில் ஆண் மாணவர் ஒருவரையும் பெண் மாணவி ஒருவரையும் அழைத்து நிற்கின்றோம். மங்கள விளக்கினை ஏற்றி வைத்த அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்த நிகழ்வாக இறைவணக்கம் இடம்பெறும்.
தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே ஆமேன். ஜாழ் புனித பத்திரிசியார் கல்லூரியின் 175வது வருட ஜூபிலி கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக நடைபெறும் இந்த மாபெரும் விவாத போட்டியின் இறுதிச் சுற்றுக்கு உமது ஆசீர்வாதத்தை தேடி நாங்கள் கூடியிருக்கிறோம். இந்த விவாதத்தில் பங்கேற்கும் ஒவ்வொரு அணியினருக்கும் நடுவர்களுக்கும் உமது வல்லமையை வழங்கி அவர்களை ஞானத்தோடும் தெளிவோடும் வழிநடத்துமாறு தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். மேலும் இப்போட்டியிலே பங்கு பெறும் மாணவர்கள் தங்கள் ஆளுமைகளை வளர்த்து கொண்டு எதிர்காலத்திலே சமூக நீதியையும் சமத்துவத்தையும் பேணி வழிகோலும் நல்ல தலைவர்களாக மாற வேண்டும் என்று உம்மை இறந்து மன்றாடுகின்றோம். ஆமேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். விருந்தினர்களை மேடைக்கு அழைத்து நிற்கின்றோம். இறை வணக்கத்தை சிறப்புற வழங்கிய யாழ்ப்பாணம் புனித பத்திரிசியார் கல்லூரி மாணவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்த நிகழ்வாக வரவேற்புரையை வழங்குமாறு எங்கள் விவாத பொறுப்பாசிரியர்
திருமதி ஓம் சக்தி யசோதரன் அம்மணி அவர்களை அன்போடு அழைத்து நிற்கின்றோம். பிரதம விருந்தினர் அவர்களே, உப அதிபர் தந்தை அவர்களே, அருட்தந்தையர்களே, அருட்சகோதரிகளே, விவாத அணியின் நடுவர்களாக கடமையாற்ற வந்திருக்கின்ற நடுவர்களே, இன்றைய விழாவை சிறப்பிக்க வந்திருக்கின்ற விவாத அணியினர்களே, அவர்தம் பொறுப்பாசிரியர்களே, பெற்றோர்களே, என் சக ஆசிரிய நண்பர்களே, மறை அலை ஒளிபரப்பு அமைப்பினர்களே, மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எமது கல்லூரி 175வது ஆண்டு நிறைவினை முன்னிட்டு பல்வேறு செயற்பாடுகளை முன்னெடுத்து வருகின்றமை யாவரும் அறிந்த விடயமாகும். அவ்வகையில் சொல் கொண்டு உலகினை ஆண்டு பல வழிகளில் ஆட்சி செய்தவர்கள் நல்லூர் சுவாமி ஞானப்பிரகாசர், சுவாமி விபுலானந்தர், தவத்திரு தனிநாயகம் அடிகள், தவத்திரு சிவஜோக சுவாமிகள், கலைத்தூது மரிய சேவியர் அடிகள் என்ற நீண்ட ஒரு தமிழ் வளர்த்து கொண்டிருக்கின்ற ஒரு பண்பாட்டை கொண்டது எமது கல்லூரி. எனவே அவர்கள் எமது கல்லூரி தந்த முத்துக்களை போற்றி நன்றி செலுத்தும் முகமாக இன்றைய எமது நிகழ்வுக்கும் சொல்லேர் உளவு என பெயர் கொண்டு விவாத போட்டி நடத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இவ்வகையில் நாடளாவிய ரீதியில் நடத்தப்படும் இப்போட்டிக்கு 23 பாடசாலைகள் 9 மாகாணங்களில் இருந்து 23 பாடசாலைகள் பங்கு பெற்றிருந்தன. இதன் முதல் கட்டமாக சூம் செயலியூடாக போட்டி நடாத்தப்பட்டு இன்று அதில் சிறந்த 8 அணியினர் நேரடியாக காலிறுதிச் சுற்றிலிருந்து மிக்காருள் மிக்க ஒருவரை தெரிவு செய்வதற்காக 8 அணியினரும் வருகை தந்திருக்கின்றார்கள். அந்த வகையில் இன்றைய விழாவை சிறப்பிப்பதற்கு நாங்கள் அணுகிய பொழுது மனமுவந்து வருகை தந்த பேராசிரியர் வேல்நம்பி ஐயா அவர்களை வருக வருக என கல்லூரி சமூகம் சார்பாக வரவேற்று நிற்கின்றேன். இன்றைய நிகழ்வின் கதாநாயகர்களையும் அவர்களை பயிற்றுவித்த பொறுப்பாசிரியர்கள் பெற்றோர்களையும் வருக வருக என வரவேற்கின்றோம். நாம் அழைத்த போது விடுமுறை நாளாக இருந்தாலும் தாம் விவாதத்தின் மேல் கொண்ட காதலினாலும் அடுத்த சந்ததியினரை வளப்படுத்தி விட வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தினாலும் எமக்கு மனமுவந்து வருகை தந்திருக்கின்ற நடுவ பெருந்தகைகளை வருக வருக என கல்லூரி சமூகம் சார்பாக வரவேற்று நிற்கின்றேன். இந்த நிகழ்விற்கு எங்களுக்கு அனுசரணை வழங்குகின்ற ஒன் சைல்ட் ஃபவுண்டேஷன் அமைப்பினரையும் இந்நிகழ்வினை நேரடியாக ஒளிபரப்பு செய்து உதவி செய்கின்ற மறையலை தொலைக்காட்சி ஒளி அமைப்பினரையும் வருக வருக என வரவேற்கின்றேன். தொடர்ந்தும் என் சக ஆசிரிய நண்பர்களையும் மாணவ செல்வங்களையும் இன்றைய சொல்லேருளவு நிகழ்வு சிறப்புற வருகை தருமாறு வரவேற்று அமர்கின்றேன். நன்றி. வரவேற்புரையினை வழங்கிச் சென்ற விவாத பொறுப்பாசிரியருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்த நிகழ்வாக எமது உப அதிபர் தந்தை அவர்களை ஆசியுரை வழங்குமாறு அழைத்து நிற்கின்றோம். சொல்லேருளவு மாபெரும் விவாத போட்டிக்கு இன்று பிரதம விருந்தினராக இங்கே வருகை தந்திருக்கின்ற யாழ் பல்கலைக்கழக உயர் படிப்புகளின் பீடாதிபதி பெருமதிப்புக்குரிய பேராசிரியர் வேல்நம்பி ஐயா அவர்களே, இங்கே வருகை தந்திருக்கின்ற குருக்களே, துறவியரே, ஆசிரிய பெருந்தகைகளே, நடுவர்களே, மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களை தெரிவித்து நிற்கின்றேன்.
முதற்கண் இந்த நிகழ்வுக்கு இங்கே வருகை தந்திருக்கின்ற பிரதம விருந்தினராக வருகை தந்திருக்கின்ற பேராசிரியர் வேல்நம்பி ஐயா அவர்களை மீண்டும் ஒரு முறை கல்லூரி சமூகம் சார்பிலே மத்தியில் வரவேற்று நிற்கின்றோம். அன்போடும் மகிழ்வோடும் வரவேற்று நிற்கின்றோம். உங்களுடைய பணியின் பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியிலே எங்களுடைய அழைப்பை மனமுவந்து ஏற்று இந்த விழாவை நீங்கள் பிரதம அதிதியாக விருந்தினராக சிறப்பிக்க வந்ததையிட்டு நாங்கள் பெருமகிழ்வு அடைகின்றோம். சமூகத்திலே கல்வித்துறையிலே உங்களுடைய பணி மிகவும் காத்திரமானது, மிகவும் உயர்வானது. அந்த வகையிலே உங்களுடைய பிரசன்னம் இங்கே இந்த விவாத போட்டியிலே கலந்து கொள்ள வந்திருக்கின்ற மாணவ செல்வங்களுக்கு பெரும் ஊக்கமும் உற்சாகமும் வழங்கும் என்பதிலே எந்த விதமான ஐயமும் இல்லை. அன்பார்ந்தவர்களே, புனித பத்திரிசியார் கல்லூரி இந்த வருடம் தன்னுடைய 175வது வருட நிறைவை கொண்டாடி மகிழ்கின்றது. இந்த கொண்டாட்டங்களை, இந்த ஜூபிலி கொண்டாட்டங்களை நாங்கள் 3 கட்டங்களாக முன்னெடுத்திருக்கின்றோம். முதல் கட்டம், 2ஆம் கட்டம் கல்லூரி பழைய மாணவர்களை, பெற்றோர்களை, நலம் விரும்பிகளை மையப்படுத்தி நடாத்தப்படுகின்ற அல்லது நடாத்தப்பட்ட நிகழ்வுகளாக இருக்கின்றன. இந்த கல்லூரியின் இந்த சதப்பவள விழாவின் முதல் கட்டத்தை நாங்கள் பங்குனி மாதத்திலே மிக வெற்றிகரமாக நடாத்தி முடித்தோம். இப்பொழுது 2ஆம் கட்டத்தையும் நாங்கள் தொடங்கி இருக்கின்றோம். அதே வேளையிலே சமாந்தரமாக மாணவர்களுக்கென்று மட்டும் பிரத்யேகமான முறையிலே வடிவமைக்கப்பட்ட இந்த 3வது கட்ட நிகழ்வுகளையும் நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த 3வது கட்ட நிகழ்விலே பல்வேறு விதமான போட்டிகள், நாடக போட்டி, விவாத போட்டி, இப்படி பல்வேறு விதமான போட்டிகளை நாங்கள் நடாத்தி கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே அண்மையிலே நாங்கள் நாடளாவிய ரீதியிலே 23 பாடசாலைகள் சூம் செயலியூடாக இந்த விவாத போட்டியிலே கலந்து இன்றைய நாளிலே 8 அணிகளை நாங்கள் தெரிவு செய்து இந்த விவாத போட்டியின் காலிறுதி, அரையிறுதி, இறுதி போட்டியிலே நீங்கள் பங்கு பெற்ற உங்கள் அனைவரையும் பெருமகிழ்வோடு இங்கே வரவேற்று நிற்கின்றோம். அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, இந்த நிகழ்விலே கலந்து கொள்ள வந்திருக்கின்ற விவாத அணியினரே, உங்கள் அனைவரையும் நாங்கள் எங்களுடைய கல்லூரியின் இந்த சதப்பவள பெருவிழா கொண்டாட்டத்திலே மகிழ்ச்சியோடு இந்த விவாத போட்டியின் வழியாக இணைத்து கொள்ளுகின்றோம். எங்களுடைய மகிழ்ச்சியிலே நீங்களும் இணைந்து கொள்ளுகின்றீர்கள். அந்த வகையிலே நாங்கள் உங்களுக்கு நன்றியை கூறிக்கொள்ளுகின்றோம். இந்த நடக்கவிருக்கின்ற இந்த விவாத போட்டியிலே உங்களுடைய சொல்லாடல், உங்களுடைய ஆளுமை, உங்களுடைய திறன், உங்களுடைய முயற்சி அனைத்தையும் நீங்கள் முன்வைத்து இந்த போட்டியிலே வெற்றி பெற உங்களை வாழ்த்து நிற்கின்றேன். இறைவனுடைய அருள் உங்களோடு நிறைவாக வழிநடக்க நீங்கள் இந்த போட்டியிலே சிறப்பான முறையிலே வெற்றியீட்டுவதற்கும், அந்த வெற்றிக்கு அப்பாலே எங்களுடைய கல்லூரியின் இந்த மாபெரும் யூபிலி கொண்டாட்டத்திலே நீங்கள் அர்த்தமுள்ள முறையிலே பங்கு பெற்றிருக்கின்றீர்கள் என்ற அந்த மன திருப்தியை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்பது எங்களுடைய ஆழமான நம்பிக்கை. இந்த வேளையிலே இந்த நிகழ்வை முன்னின்று நடாத்துகின்ற அனைவரையும் நான் நன்றியோடு நினைத்துக் கொள்ளுகின்றேன். குறிப்பாக அருத்தந்தை எட்வின்நாதன், எங்களுடைய ஆசிரியர் திருமதி ஜசோதன், இன்னும் அவர்களுக்கு துணையாக இருக்கின்ற எங்களுடைய மாணவர்கள், ஆசிரியர்கள் அனைவரையும் இந்த வேளையிலே நான் நன்றியோடு நினைத்து கொள்ளுகின்றேன். இந்த நிகழ்வுக்கு அருணசலனை வழங்குகின்ற ஒன் சைல்டு ஃபவுண்டேஷன், அதையும் நாங்கள் நன்றியோடு நினைத்து கொள்ளுகின்றோம். மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய ஆசியையும் இறைவனுடைய ஆசியையும் உங்களுக்கு நிறைவாக வேண்டி இந்த நிகழ்வு சிறப்புற நடைபெற வாழ்த்தி அமருகின்றேன். நன்றி. ஆசியுரையை வழங்கி சென்ற அதிபர் தந்தை அவர்களுக்கு, உப அதிபர் தந்தை அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக இன்றைய நாளுக்கான போட்டிகள் ஆரம்பமாக இருக்கின்றன. அதற்கு முன்னர் மாணவர்கள் அனைவரையும் குழுப்படம் எடுப்பதற்கு மேடையில் ஒன்று கூடுமாறு கேட்டு நிற்கின்றோம்.
அத்தோடு இன்றைய நிகழ்வினை உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைப்பதற்காக இன்றைய விழாவின் பிரதம விருந்தினர் பேராசிரியர் திரு வேல்நம்பி ஐயா அவர்களை அழைத்து நிற்கின்றோம். இந்த கல்லூரியினுடைய அதிபர் மதிப்புக்குரிய மதன் அலோசியஸ் அவர்களே, இந்த நிகழ்வை ஒழுங்கமைப்பு செய்திருக்கக்கூடிய அருட்தந்தை அவர்களே மற்றும் ஆசிரியர் சுந்தரலிங்கம் மற்ற ஆசிரியர்களே, இந்த நிகழ்விலே கலந்து சிறப்பித்து கொண்டிருக்கக்கூடிய நடுவர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள், உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். உண்மையில் நாங்கள் வாழ்க்கையிலே முக்கியத்துவம் கொடுப்பது நேர முகாமைத்துவம். நேர முகாமைத்துவத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது எல்லா அறிஞர்களும் சொல்லுகிற விடயம் ஸ்டார்ட் த டே வித் அ ப்ளசன்ட் இவெண்ட். ஒரு நாளை நல்ல மகிழ்ச்சியான நிகழ்வோடு ஆரம்பித்து கொள்ளுங்கள். அந்த நாள் முழுவதும் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். அவ்விதம் இந்த நாளை ஒரு மகிழ்ச்சியான நாளாக எனக்கு அளித்த புனித சம்பத்சியார் கல்லூரிக்கும் அதனுடைய நிர்வாகத்தினருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே குறிப்பிட்டிருந்தார்கள், இந்த கல்லூரியினுடைய சதப்பவள விழா, அதாவது 175வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அவர்களுடைய கொண்டாட்டத்தினுடைய ஒரு பகுதியாக இந்த ஆரோக்கியமான நிகழ்வு நடைபெறுகின்றது. ஏறத்தாழ 30 பாடசாலைகள் ஜூம் செயலியின் ஊடாக போட்டியிலே பங்கேற்று இன்றைக்கு 8 பாடசாலைகள் இறுதி போட்டி வரை வருவதற்கான வாய்ப்பை பெற்றிருக்கின்றீர்கள். அவை உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். குறிப்பாக ஆசிரியர்கள் சொன்னார்கள், கொழும்பு ராயல் காலேஜ், பம்பலப்பிட்டி மற்றும் பதுளை போன்ற இடங்களில் இருந்தும் நீங்கள் வந்திருக்கின்றீர்கள். அவை இன்றைய தினம் இருக்கக்கூடிய எல்லா மாணவர்களும் வெவ்வேறு பாடசாலை மாணவர்களோடு அவர்களோடு நீங்கள் ஒரு ஊடாட்டத்தை கொள்வதற்கும், அத்தோடு ஒவ்வொருவரிடத்தில் இருக்கக்கூடிய திறமைகள், அவர்கள் எப்படி தங்களுடைய கருத்துக்களை முன்வைக்கின்றார்கள், என்ன விதமான தந்திரோபாயத்தை பயன்படுத்தி பேசுகிறார்கள் என்பவற்றை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கான ஒரு பெரிய தளமாகத்தான் இன்றைய இந்த நிகழ்வு என்பது உங்களுக்கு இருக்கின்றது. அவை சுருக்கமாக சொல்லப்போனால் இயலிசை நாடகம் என்பது முக்கியமானது தான். இருந்தாலும் பட்டிமன்றம் என்பது ஒரு அற்புதமான இயற்கலை, ஒரு அருமையான அறிவியல் கலை. அவை அந்த கலைக்குள்ளே தங்களை ஈடுபடுத்துகின்ற மாணவர்களுடைய திறன் வெளிப்பாடு என்பது வெளிப்படையாகவே எல்லோராலும் அடையாளம் கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கும். அவை நாங்கள் பாடத்திட்டத்தின் ஊடாக ஸ்கில் டெவலப்மெண்ட், திறனை வளர்க்க வேண்டும் என்று பேசிக்கொள்ளுகிற அதே நேரத்தில் இந்த இவற்றை வளர்ப்பதற்கு 2 விடயங்கள் இருக்கின்றன. ஒன்று கல்வி, மற்றது கலை, விளையாட்டு. அவை எல்லாவற்றையும் சாதாரணமான வகுப்பறை கற்றல் கற்பித்தலின் ஊடாக எல்லாருமே பெற்றுக்கொள்ள முடியாது. அவை முக்கியமாக விளையாட்டு நிகழ்வுகள், அதை தாண்டி இது போன்ற கலை நிகழ்வுகளின் ஊடாகத்தான் இந்த மாதிரியான திறன்களை நீங்கள் இயல்பாக வளர்த்து கொள்ள முடியும். சில வேளைகளில் இப்படி ஒரு திறன் என்னோடு வளருகிறது, நான் வளர்த்து கொள்ளுகிறேன் என்று தெரிந்து கொள்ளாமலே அது உங்களோடு பயணிக்கும். இயல்பாக அந்த திறன் ஒருவரிடத்திலே வருகிற பொழுதுதான் அதனுடைய பிரயோகம் என்பது மிக முக்கியமானதாக இருக்கும். அந்த வகையில் இந்த பட்டிமன்ற நிகழ்வு என்பது ஒரு மிக முக்கியமானதாக இருக்கும். அவை நான் நினைக்கிறேன், இந்த ஆர்குமெண்டல் ஸ்கில், ஒரு வாதத்திறன் என்று சொல்லுவார்கள். இந்த வாதத்திறன் என்பது குறிப்பாக கல்வி பயிலுகின்ற மாணவர்களுக்கும் அதற்கு அப்பாலே பல்வேறு நிறுவனங்களில் நீங்கள் பணியாற்றுகின்ற பொழுதும் அதனுடைய அவசியத்தை புரிந்து கொள்ள முடியும். அதை தாண்டி நீங்கள் ஏதாவது அறிக்கைகளை தயார் செய்தல் அல்லது ஒரு முழுமையான நல்ல ஆய்வை எழுதுகின்ற பொழுது இவனுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். நான் அனுபவ ரீதியாகத்தான் அதனை சொல்லுகிறேன். ஏனென்றால் தரம் 6 கல்வி பயிலுகின்ற பொழுது நான் முதலிலே பட்டிமன்றம் பேச தொடங்கியவன். அதற்கு அப்பாலே அகில இலங்கை அமுதசுரபி கலாமன்றம் ஒரு மன்றத்தை அமைத்து நாங்கள் நிறைய நிகழ்வுகளை செய்திருந்தோம். அவை அப்போது செய்கிற பொழுதெல்லாம் எங்களுக்கு அது ஒரு ஒரு பண்ணாகத்தான் இருந்தது. ஆனால் அதற்காக நாங்கள் சும்மா போய் பேச முடியாது. நீங்கள் ஒரு பட்டிமன்றம் பேச வேண்டுமாக இருந்தால் நிறைய வாசிக்க வேண்டும். அவை ஒரு மாணவர்களிடத்திலே இயல்பான வாசிப்பு பழக்கத்தை தூண்டுவதற்கு இது நல்ல ஒரு நிகழ்வாக இருக்கும்.
வாசித்து திரட்டி கொள்வது அல்ல முக்கியம், தேவையான இடத்தில் அதை பிரயோகிப்பது தான் திறன். அறிவு என்பதை விட அறிவினுடைய பிரயோகம் என்பது மிக பிரதானமானது. அந்த பிரயோகம் என்பது தேவையான நேரத்தில் தேவையான இடத்தில் உடனடியாக பிரயோகிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். பட்டிமன்றம் முடிஞ்சு வெளியில் வந்தால் பிறகு ஐயோ அவங்க இப்படி ஒரு கேள்வி போட்டவங்க நான் இதுக்கு வடிவாக பதில் சொல்லியிருக்கலாம் மின்னிட்ட தயார்படுத்தி இருந்தேன்னு நினைக்கிறதுல பிரயோஜனம் இல்லை. அந்த இடத்துல அதை பிரயோகிக்கிறது, அந்த அபிலிட்டி வந்து நீங்கள் இந்த நிகழ்வுகளில் பங்கு கொள்ளுகிற பொழுது தான் வரும். அதே போல் ஒரு ஆய்வை எழுதுகிற பொழுது எங்களுக்கு அவுட்புட், அதாவது வந்து ரிசல்ட்ஸ் கிடைக்கிறது. அதை வச்சுக்கொண்டு ஒரு இன்டர்பிரிட்டேஷன் எழுதுறதுக்கு ஒரு ஆர்கியூமெண்டல் வியூவில் ஒரு வாத அடிப்படையில் தான் எழுத வேணும். கொண்டு வந்து ப்ரூவ் பண்ணி மற்றவர்கள் கொஷன் பண்ணாத வகையில் அப்படி எழுதுவதற்கு இந்த ஆற்றல் உங்களை ஒரு கட்டத்திலே வளர்க்கும். சென்னை பல்கலைக்கழகத்தில் நான் எனது கலாநிதி பட்டத்தினை செய்து கொண்டிருந்த பொழுது அந்த ஆய்வினுடைய இன்டர்பிரிட்டேஷன் எழுதுகிற பொழுது அதை நான் முழுமையாக உணர்ந்து கொண்டவர். அவை எனக்கு முழுமையாக அந்த நேரத்தில் உதவியது. அதுவரை காலமும் நான் ஈடுபாட்டோடு செய்த பட்டிமன்றம் என்பதை இந்த இடத்திலே மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அவை அந்த மாதிரியான ஒரு ஆற்றலை நீங்கள் வளர்ப்பதற்கு இது கிடைக்கும். அதனால் ஆசிரியர்களும் பெற்றோர்களும் இந்த மாதிரியான செயற்பாடுகளில் பிள்ளைகளை ஈடுபடுவதற்கு தூண்ட வேண்டும். இவற்றிலே சென்றால் படிப்பு பறிபோய்விடும் என்பதெல்லாம் பொய்க்கதை. இன்னும் சொல்லப்போனால் இதிலே ஈடுபடுகின்றவர்கள் தான் படிப்பிலும் சாதிக்கின்றவர்களாக இருக்கிறார்கள். அவை நான் அதிக நேரம் எடுத்துக்கொள்ளவில்லை. இந்த அடிப்படையில் ஒரு நீண்ட கால கலாச்சார ஒழுக்கவியல் பாரம்பரியத்தையும் நல்ல கட்டமைப்பையும் கொண்ட ஒரு பாடசாலை தான் யாழ்ப்பாணத்தினுடைய புனித சம்பத்திரசியார் கல்லூரி. பல தடவைகள் இந்த கல்லூரியினுடைய நிகழ்வுகளிலே கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கின்றது. அந்த கல்லூரியினுடைய 175 ஆண்டு என்பது சாதாரணமானது அல்ல. அந்த ஆண்டு நிறைவை பலர் ஏதோ ஒரு விதமாக கொண்டாடுகிறார்கள். ஆனால் அந்த கொண்டாட்டத்துக்கான நிகழ்வு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்ற வகையிலே இந்த விவாத போட்டியை அமைத்திருப்பது என்பது உண்மையில் பாராட்டத்திற்குரிய ஒரு விடயம். அவை நீங்கள் எல்லோரும் இந்த கல்லூரிக்கு நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். இந்த காரணத்துக்காக நிறைவாக நான் அவதானித்தேன், இதற்கு அவர்கள் வைத்திருக்கிற பெயர் சொல்லேர் உளவு. மிக அருமையாக எப்படி தேடி கண்டுபிடித்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கிற பொழுது ஆசிரியரிடம் கேட்டேன், இப்போ தான் இதுக்கு பெயர் வைத்தீர்களா என்று சொன்னார்கள். உளவு என்பது தமிழ் பாரம்பரியத்திலே இருக்கக்கூடிய மிக முக்கியமான சொல். அதாவது உழுதுண்டு வாழ்தலே வாழ்தல் என்று வள்ளுவர் சொல்லியிருக்கிறார். ஏனைய தொழிலெல்லாம் உழவுக்கு பின்னாலே. ஆனால் அது தொழிலாக மட்டுமல்ல, அது எங்களுடைய பாரம்பரியம், நாகரீகம், கலாச்சாரத்துடன் இணைந்தது. ஏனென்றால் எல்லா நிலத்திலும் நீங்கள் பயிரை போட்டு பயனை பெற்றுக்கொள்ள முடியாது. ஒரு நல்ல அறுவடையை பெற வேண்டுமாக இருந்தால் முதலில் அந்த நிலத்தினுடைய இயல்பை உடனடியாக ஆராய வேண்டும். அந்த இயல்பை பண்படுத்த வேண்டுமாக, பயனுள்ளதாக ஆக்க வேண்டுமாக இருந்தால் பண்படுத்த வேண்டும். அதை எப்படி பண்படுத்த வேண்டும் என்பதை கண்டுகொள்ள வேண்டும். அதற்காக நிலத்தை நாங்கள் உழுது கொள்கிறோம். அவை உழவு என்ற சொல்லு தமிழ் பாரம்பரியத்திலும் எங்களுக்கு பயன்பாட்டிலும் மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. அவை இங்கே அவர்கள் சொல்லேர் உழவு என்று வைத்திருக்கின்றார்கள். நான் இதை பார்க்கின்ற பொழுது எனக்கு கம்பராமாயணத்தினுடைய ஞாபகம் வந்தது. பண்டிதமணி கணபதி பிள்ளை அவர்கள் ராமன் போர்க்களத்திலே போராடுகிற திறனை சொல்லுகிற பொழுது வில்லேர் உழவன் என்று தான் சொல்லுகிறார். அவை போர்க்களத்தில் வில்லை, அந்த காலத்தில் இப்போ இருக்கிற போல ஆட்லரி ஏவுகணை இதுகள் எல்லாம் கிடையாது. ஆனால் வில் தான். அந்த வில் என்கின்ற ஆயுதத்தை பயன்படுத்தி கொண்டு, கலப்பையாக பயன்படுத்தி கொண்டு போர்க்களத்திலே உளவு தொழிலை செய்தான் என்றால் போர் அறம் என்பது இருக்கிறது. ஆகவே அந்த அறம் தவறாமல் ஆயுதத்தை பயன்படுத்த வேண்டும். அதற்கேற்ற முறையிலே பக்குவமாக போர் புரிந்து ஈட்டுகிற வெற்றி தான் உண்மையான வெற்றி என்பதை அவர்கள் அந்த காலத்திலே சொன்னார்கள். அதனால்தான் அந்த 16ஆம் நாள் போரிலே எல்லா ஆயுதங்களையும் இழந்து நிராயுதபாணியாக நின்ற ராவணனை கொல்லுவது இலகுவாக இருந்தாலும் இன்று போய் போர்க்கு நாளை வா என்று அவன் சொன்னான். அதற்குள்ளே ஒரு அறத்தை விதைத்திருக்கின்றார். அந்த இடத்திலே ராமனை ஒரு வில் ஏர் உழவன், அதாவது வில்லை ஏர் கலப்பையாக கொண்டு உழவு தொழிலை செய்கின்றவனாக வர்ணித்திருக்கின்றார். ஆனால் இந்த வில்லேர் உழவன் என்பது வெறுமனே ராமனுக்கு மட்டுமல்ல, முன்னைய காலத்திலே ஆட்சி செய்த அத்தனை மன்னர்களுக்கும் பெரும்பாலும் இருந்தது. ஆனால் இங்கே சொல்லேர் உழவு என்பது சொல்லை வில்லாக எடுத்துக்கொண்டு, அதாவது கலப்பையாக எடுத்துக்கொண்டு ஒரு நல்ல உழவு தொழிலை செய்ய போகிறீர்கள். அவை சாதாரணமாக நாங்கள் ஆயுதங்களை ஒன்றுக்கு பயன்படுத்துகிறோம். அப்போ இதிலிருந்து நாங்கள் வருகிற விடயம், எங்களுடைய சொல் வார்த்தைகள் மிக பெருமதியான ஆயுதங்கள்.
மிக பெருமதியான ஆயுதங்கள். அதனால்தான் வார்த்தைகளை விடுகிற பொழுது கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். என்னை யோசிக்காமல் விட்டால் பெருமதியான ஆயுதம் நிறைய பேரை காயப்படுத்திவிடும். ஆனால் சொல்லக்கூடியதை சொல்ல வேண்டும், சொல்லக்கூடிய முறையிலே சொல்ல வேண்டும். அதனால் அந்த திறமை இந்த நிகழ்வுகளிலே பங்கு பெற்றுகின்றவர்களுக்கு தான் கிடைக்கும். சொல்லவல்லான் சொற்றோரான் என்று வள்ளுவர் அதை மிக திறமையாக சொல்லியிருக்கின்றார்கள். அவை அந்த அடிப்படையில் இந்த நிகழ்வுக்கு சொல்லேர் உளவு என்று அவர்கள் பெயர் வைத்திருப்பது என்பது மிக பொருத்தமானதும் பெருமதியானதும். ஆனால் வில்லேர் உழவன் சொல்லேர் உழவன் ரெண்டையும் எடுத்தால் யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம்? வில்லேர் உழவனுக்கு, அதாவது வில்லை ஆயுதமாக கொண்டு போர்க்களத்தில் உழவு செய்த மன்னர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவா, இல்லை சொல்லை கலப்பையாக கொண்டு உழவு தொழில் செய்யப்போகின்ற இந்த பேச்சாளர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதா என்று பார்த்தால் சொல்லேர் உழவுக்குத்தான் நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறோம். அதை நான் சாதாரணமாக சொல்லவில்லை, ஆதாரத்தோடு சொல்லுகிறேன். அதாவது சொல்லேர் உழவனுக்கு கவரி வீசிய வில்லேர் உழவர்கள் நம்மிடத்திலே இருந்திருக்கிறார்கள். தகடூர் எறிந்த பெருஞ்சேரல் இரும்புரை என்ற மன்னன் அவன் வில்லேர் உழவன். ஆனால் ஒரு சொல்லேர் உழவனுக்கு தன்னுடைய அதாவது கவரி வீசியிருக்கிறான். புலவர் மோசிகீரனாருக்கு கவரி வீசியிருக்கிறான். ஆகவேதான் வில்லேர் உழவரோடு ஒப்பீடு செய்கிற பொழுது சொல்லேர் உழவர்கள் மேலே நிற்கிறார்கள். அந்த வாய்ப்பை உங்களுக்கு தந்திருக்கின்றார்கள். அதனுடைய பெருமதியை உணர்ந்து கொள்ளக்கூடிய வகையில் இந்த பெயரை வைத்திருக்கின்றார்கள். எத்தனை பேர் அந்தளவுக்கு ஆழமாக யோசிக்கிறோமோ தெரியாது. ஆனால் அதை சொல்ல வேண்டும் என்று எனக்கு பட்டது, சொல்லியிருக்கின்றேன். அவை மீண்டும் ஒரு முறை இந்த நிகழ்விலே பங்கு கொண்ட அத்தனை மாணவர்களுக்கும் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொண்டு, வெற்றி தோல்வி என்பது ஒன்றுமில்லை, பங்கு பெற்றல் என்பதுதான் மிக முக்கியமானது என கூறி, நீங்கள் பாடசாலையில் மட்டுமல்ல வெளியிலேயும் இதுபோன்ற நிகழ்வுகளில் பங்கு கொள்ள வேண்டும். அதற்கு பொருத்தமான அமைப்புகளில் அங்கத்தவர்களாக சேர்ந்து கொள்ளலாம். யாழ்ப்பாண தமிழ்ச்சங்கம் அதனுடைய தலைவராக நான் இருக்கிறேன். இங்கே கருணாகரன் இருக்கிறார், அவர் ஒரு அங்கத்தவர். நீங்கள் விரும்பினால் அந்த சங்கத்திலே கூட அங்கத்தவராக இணைந்து உங்களுடைய செயற்பாடுகளை மேலும் வளர்த்து கொள்ள முடியும் என கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். தன்னுடைய அருமையான விளக்கத்தின் மூலம் இன்றைய இந்த விவாத போட்டியினை உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைத்த பிரதம விருந்தினர் பேராசிரியர் திரு வேல்நம்பி ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அடுத்த நிகழ்வாக இன்றைய வெற்றி கிண்ணத்தை முகிழ்த்து வைக்கும் வைபவம் இடம்பெறவிருக்கிறது. அனைவரையும் எழுந்து நிற்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். வெற்றி கிண்ணத்தை முகிழ்த்து வைப்பதற்காக பிரதம விருந்தினர் அவர்களையும் அருட்தந்தையர்களையும் அழைத்து நிற்கின்றோம். குழுப்படம் எடுப்பதற்காக அனைத்து மாணவர்களையும் மேடைக்கு அழைத்து நிற்கின்றோம்.